நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. குழந்தை ஹாஸ்பிட்டல் 8:30 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊசி போட்டு உடனே ஹெவி டோஸ் கொடுத்து உடனே குழந்தை இறந்துச்சு. அதை இது பண்ணி ஆக்சிஜன் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த டோஸ் கொடுக்க சொல்லக்கூட அதுக்கப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க 1% இப்படி இருக்கும்ட்டு. அது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணினா எங்களுக்கு அந்த டோசேஜ் வேணாம்னு சொல்லியிருந்திருப்போம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 101% இது மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அந்த இறந்த குழந்தை இறந்துச்சின்னு சொல்லலை, ஃபுல்லாக வச்சு இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறாங்க இறந்துச்சின்னு சொல்கிறாங்க. எல்லா டாக்டரும் உடம்பு அதில். உத்திரமேரூர் அருகே 2 வயது பெண் குழந்தை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது கதவுக்கு இடையில் கைவிரல் சிக்கி காயமடைந்து செங்கல்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அளவை மீறிய மயக்கம் இருந்தால் குழந்தை உயிரிழந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உறவினர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை வெங்கடேஷ், வணக்கம். உறவினர்கள் தரப்பில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது? மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தற்போது வரை ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். இந்த உத்திரமேரூர் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய 2 வயது குழந்தைக்கு இந்த ரமணாபட பானையிலே உயிரிழந்த குழந்தைக்கு சிகிச்சை வழங்கியதாக செங்கல்பட்டை சேர்ந்த தனியார் மருத்துவமனை நாடகமாடியதாக அந்த குற்றச்சாட்டானது. தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அளவுக்கு அதிகமான வகையிலே மயக்க மருந்தினை ஊசியதாக செலுத்தியதன் காரணமாகவே இந்த குழந்தை உயிரிழந்ததாக தற்போது இந்த தகவல்களானது உறவினர்களும் அதே போன்று பெற்றோர்களுமே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள சம்பவமானது தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் இந்த சின்னாலம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட மெய்யூர் ஓடை கிராம பகுதியிலே பள்ளத்தெருவில் வசிக்கக்கூடிய தம்பதியினர் லோகாநாதன் ஜெயஸ்ரீ இவர்களுக்கு அந்த எல்கேஜி பயிலக்கூடிய சாருமதி என்கின்ற 2 மகள்களும் அதே மாதிரி டோனி என்கின்ற மகளும் என 2 மகள்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே சாருமதி நேற்று முன்தினம் வீட்டில் தனது விளையாடி கொண்டிருந்த போது அந்த கதவினுடைய அந்த தாழ்பாடிலே அந்த கையால் விரல்களானது சிக்கி அந்த செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகக்கூடிய ரங்கா என்கின்ற தனி மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்த்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே நேற்று காலை சுமார் 8:20 மணியிலே ரங்கா மருத்துவமனையிலே மருத்துவர்கள் சாருமதிக்கு கைவிரல் காயத்திற்காக மயக்க ஊசி செலுத்தி ஆபரேஷன் செய்ய வேண்டும் என உறவினர்களிடம் தெரிவித்ததாகவும் இதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் ஒப்புதல் அளித்ததன் பேரிலே அந்த குழந்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினதே இந்த சாருமதி சுயநினைவின்றி பல மணி நேரம் இருந்ததாகவும் அவர் கடைசி வரைவே பல மணி நேரமாக சுயநினைவின்றி இருந்து வந்ததாகவும் இந்த மருத்துவர்களிடம் உறவினர்கள் மருத்துவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஆபரேஷன் செய்ததற்கு பின்னாக உறவினர்களிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்த குழந்தையானது விளையாடி கொண்டிருந்த குழந்தை சாருமதி மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமான அந்த மயக்க மருந்து செலுத்தியதன் விளைவாகவே அந்த குழந்தை சுயநினைவாக தெரிவிக்கிறார்கள். இதனை அடுத்து அந்த குழந்தையானது 2 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தையானது பிற்பகல் வேளையிலே 2 மணியிலே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நள்ளிரவு 1 மணி அளவிலேயே அந்த சாருமதி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த சாருமதி ரங்கா என்கின்ற அந்த தனியார் மருத்துவமனையிலே சாருமதி ரங்கா என்ற அந்த தனியார் மருத்துவமனையில் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கக்கூடிய நிலையிலே உறவினர்களும் மருத்துவமனை நிர்வாகம் இந்த ரமணாபட பானையிலேயே நாடகமாடி அந்த அரங்கேற்றி தற்போது இறந்த குழந்தைக்கு சிகிச்சை வழங்கியதாக அந்த பெற்றோர்கள் தற்போது பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.